வணக்க நண்பர்களே, நாம இன்னைக்கு பார்க்க போறது பிராகோ நாட்டில் இருக்கிற ஆர்லெச் கடிகாரம். இது உலகிலே ரொம்ப பழமையான ஒரு கடிகாரம். இந்த கடிகாரத்துல என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கடிகாரமே ஒரு பெரிய சிறப்பு தான். இந்தியாவில் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் நகர்ல இருக்கிற ஜந்தர் மந்தர் பகுதியில் தான் வான சாஸ்திரங்கள் அடங்கிய நிறைய கோள்கள் மற்றும் அதனுடைய கிரகணங்கள், ராசிகள் இதெல்லாம் குறித்து நம்ம இந்தியாவில் வச்சிருக்கிறாங்க. அங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது போல பிராகோ நாட்டில் இவங்க வச்சிருக்கிற கடிகாரம் பிராகோ நாட்டினுடைய மையப்பகுதியில் டவுன் ஹாலில் இது இருக்குது. டவுன் ஹாலுடைய தெற்கு பகுதியில் இந்த கடிகாரத்தை அமைச்சுக்கிறாங்க. இந்த கடிகாரத்துக்கு மேல 2 சிற்பங்கள் இருக்குது. அந்த 2 சிற்பங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கத்தோலிக்க புனிதர்களுடைய சிற்பங்கள் இருக்குது. இந்த கடிகாரத்துக்கு மேல இன்னும் பார்த்தீங்கன்னா 2 மாடம் இருக்குது. இந்த 2 மாடத்தின் வழியாக தான் ஒவ்வொரு நாளும் மதியம் நண்பகல் 12 மணிக்கு இயேசுவின் 12 சீடர்கள் தாங்கிய திருவுருவ சிலைகள் மரச்சிற்பங்களாக அனிமேஷன் ஆக்கப்பட்டு ஒவ்வொரு சிற்பமா நகர்ந்துகிட்டே வரும். அதை கீழே மாடத்துல இருந்து நம்ம பார்த்தோம்னா கீழே நிற்கிற பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்க்கிற வகையில தான் அமைச்சிருக்காங்க. இது ஒவ்வொரு நாளும் இது நடக்குது, இந்த நடைமுறை நடக்குது. சரி, இந்த கடிகாரத்துல என்னதான் சிறப்புன்னு பார்த்தோம்னா, கடிகாரத்துல பல்வேறு சிறப்பு இருக்கு. சூரிய கோள்கள், வான சாஸ்திரங்கள், சூரியன் மறைவு, சூரியன் தோன்றுவது மற்றும் நிலாவின் தன்மைகள், தேய்பிற வளர்ப்பிற சொல்றோம் இல்லையா, அத்தனை தகவல்களும் அடங்கிய ஒரே கடிகாரத்துல 4 காலம் சூழல் 3ஐயும் அடக்கிற வண்ணம் அதை வடிவமைச்சிருக்கிறாங்க. இதை உருவாக்கியவர் கடானை சார்ந்த திரு முகுலாஸ் அப்படின்ற ஒரு அறிஞர் தான் இதை உருவாக்கி இருக்கிறாரு. அவர் கூட சார்லஸ் பல்கலைக்கழக பேராசிரியர் சார்லஸ் ஜிண்டால் அவர்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த கடிகாரத்தினுடைய அந்த மாடத்துக்கு பக்கத்தில் ரொம்ப வியப்பான 2 விஷயம் இருக்குது. ஒண்ணு மனித எலும்புக்கூடு. மனித எலும்புக்கூடு ஏன் வச்சிருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, நாம எல்லாரும் இறந்து போவோம் இல்லையா, அதனுடைய சாவை குறிக்கிற ஒரு வண்ணமாக மனித எலும்புக்கூடு வச்சிருக்காங்க. இந்த இடம் முழுக்க இப்போ ஒரு இரும்பு வேலி போட்டு அடைச்சிருக்கிறாங்க. ஏன்னா புறாக்கள்லாம் போயிட்டு அப்பப்போ அந்த கடிகாரத்தை இது பண்றதுல நிறைய மிஷின் ஃபால்ட் எல்லாம் வரதுல முழுக்க இரும்பு வேலியை வச்சு அமைச்சிருக்கிறாங்க. நீங்க உலகத்துல நிறைய செய்திகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஒரு வித்தியாசமான செய்தி. வாய்ப்பு இருக்கிறவங்க பாருங்க. நன்றி. எல்லாரும் போய் நிக்கிறாங்க, ஒன்றும் நடக்கலன்னா அடிக்கிற மாதிரி வரும். 12 மணி ஆயிட்டா? கொடு ஒன்று கொஞ்சமா கொடுப்பா. உள்ள வெளியே வருவார். அதுக்கு 12 அப்போஸ்தலர் வரலாம். 12 அப்போஸ்தலர் Guarda la